Hi friends, Assalamu alaikum. Welcome to A to Z Tailor. இன்னைக்கு நம்ம வந்துட்டு 36 சைஸ் 1 மீட்டர் கிளாத்தில் எப்படி நம்ம வந்துட்டு ப்ளவுஸ் கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட இன்றைக்கி நீங்கள் வந்துட்டு வீடியோ பார்க்க போகிறீங்க. அது எப்படி நம்ம வந்துட்டு கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்துட்டு ப்ளவுஸை நம்ம இந்த மாதிரி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரெண்டு சைடும் நமக்கு கார்னர் பீஸ் வரும். அதில் ஒன் சைடு கார்னர் பீஸில் நம்ம ப்ளவுஸுடைய பேக் சைடு நம்ம கட் பண்ணணும். ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அந்த கிளாத்தில் வந்துட்டு நம்ம ஸ்லீவ் வந்துட்டு கட் பண்ணணும். சென்டரில் தான் வந்துட்டு நமக்கு ஃப்ரண்ட் போர்ஷனும் அதுக்கப்புறமேட்டு பட்டியும் வந்துட்டு நம்ம கட் பண்ணணும். இந்த மெத்தடில் நம்ம கட் பண்ணும் போது நமக்கு வந்துட்டு துணி வந்துட்டு நமக்கு அதிகமாகவே வந்துட்டு கிடைக்கும். இப்போ நம்ம இதை ரெண்டு பாதியாக நம்ம வந்துட்டு மடித்து போட்டிருக்கோம். ப்ளவுஸ் பீட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஓப்பன் பகுதி நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கணும், ஃபோல்டிங் பகுதி வந்துட்டு நம்ம பக்கத்து இருக்கணும். இந்த மெத்தடில் வந்துட்டு மடித்து போட்டுக்கோங்க. மடித்ததுக்கப்புறமேட்டு கார்னரில் நம்ம இப்போ ஸ்கேலை வச்சுட்டு நம்ம வந்துட்டு கீழே ப்ளவுஸ் வந்துட்டு மடித்து தைக்கணும் இல்லையா, அதுக்கு வந்துட்டு இப்போ நம்ம கோடு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த ஸ்கேல் சைஸ்க்கே நம்ம வந்துட்டு கோடு போட்டோம்னா நமக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும். இது எப்படி நமக்கு 1.25 இன்ச்சஸ் வரைக்கும் நமக்கு இருக்கும். அதனால் நம்ம இங்கே மார்க் பண்ண தேவையில்லை. இந்த ஸ்கேல் அலவன்ஸ்க்கே நம்ம வந்துட்டு கோடு போட்டுக்கலாம். எனக்கு கீழே வந்துட்டு பீஸ் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக கரெக்டாக இருக்குது. அதனால் நான் வந்துட்டு எக்ஸ்ட்ரா எதுவும் நான் கட் பண்ணலை. கரெக்டாக நான் மடித்து தைக்கிறதுக்கு நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா ப்ளவுஸுடைய ஹைட் வந்துட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ப்ளவுஸுடைய ஃபுல் ஹைட் வந்துட்டு 15 இன்ச்சு வந்துட்டு இருக்குது. அதையும் வந்துட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு சென்டரில் இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு இடத்துல இந்த மாதிரி லாஸ்ட்டில் வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தடில் நம்ம மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணும்போது கட்டிங் வந்துட்டு நேராக நம்ம வந்துட்டு பண்ணலாம். அதுக்காக தான் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி 3 இடத்துலையும் நம்ம வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா ஸ்கேலை வச்சுட்டு மார்க் பண்ண இடத்துல கோடு போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சு விட்டு மேலே வந்துட்டு கோடு போட்டுக்கலாம். ஷோல்டர் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும் இல்லையா, அதுக்காக வந்துட்டு நான் மேலே ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு இந்த மாதிரி ஸ்கேல் வச்சுட்டு கோடு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம நெக் வித்து வந்துட்டு நம்ம 2.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டருடைய ரெடி அலவன்ஸ் வந்துட்டு நமக்கு 2.5 இன்ச்சு. அதுக்கப்புறமா நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணணும் இல்லையா, அதுக்காக வந்துட்டு ஒரு 1/2 இன்ச்சு விட்டு கரெக்டாக நான் 3 இன்ச்சு வந்துட்டு நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இந்த மாதிரி நம்ம அளவு எடுத்து நம்ம ப்ளவுஸ் வந்துட்டு கட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு ஆர்ம்ஹோல் லென்த்தை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இது வந்துட்டு ஒரு ஃபார்முலா. கரெக்டாக மேலேருந்து 13 இன்ச்சுக்கு நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டர்லேருந்து கரெக்டாக 13 இன்ச்சுக்கு நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே சைட்லேயும் வந்துட்டு பண்ணிக்கோங்க. அந்த 13 இன்ச்சை கரெக்டாக வச்சுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இதுவே நமக்கு அளவு ப்ளவுஸ் இருந்தது அப்படின்னா நமக்கு சைடில் வந்துட்டு நம்ம அதை அலவன்ஸை வச்சுட்டு நம்ம மார்க் பண்ணிப்போம். அளவு ப்ளவுஸ் இல்லாதனால இந்த மெத்தடில் தான் வந்துட்டு நம்ம ப்ளவுஸ் வந்துட்டு ஆர்ம்ஹோல் லென்த்துக்கு நம்ம மார்க் பண்ணிட்டு கட்டிங் பண்ணணும். இப்போ 13 இன்ச்லேருந்து கரெக்டாக 8 இன்ச்சு வரைக்கும் இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம மார்க் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆர்ம்ஹோல் லென்த் வந்துட்டு நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ லாஸ்ட்டில் வந்து நம்ம இந்த மாதிரி 8 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி சென்டர்லேயே வச்சுட்டு நம்ம 8 இன்ச்சு வச்சுட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் எந்த இடத்துலலாம் நான் இன்ச் டேப் வச்சு நான் மார்க் பண்ணுறனோ அந்த இடத்துலலாம் நீங்களும் கரெக்டாக இன்ச் டேப் வச்சுட்டு மார்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் கோடு போடுங்க. அப்போ தான் வந்துட்டு நமக்கு மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம மார்க் பண்ண இடத்துல இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு நம்ம கோடு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமேட்டு நம்ம பாடி சுற்றளவு நமக்கு வந்துட்டு 9 இன்ச்சஸ் இருக்குது. அதையும் வந்துட்டு இந்த மாதிரி இன்ச் டேப்பை கரெக்டாக நேராக வச்சுட்டு நம்ம வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். இப்போது 36 ப்ளவுஸை இப்போ நான் 9 இன்ச்சஸ் எப்படி நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா இந்த 9 இன்ச்சஸ்க்கு 36ல் வந்துட்டு இன்ச் டேப் எடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங்கில் வந்துட்டு இன்ச் டேப்பை பிடிச்சிக்கோங்க. இதை வந்துட்டு 2 பாதியாக நீங்கள் வந்துட்டு இன்ச் டேப்பை மடிங்க. மடிச்சிங்க அப்படின்னா இந்த 36ல் பாதி எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நமக்கு வந்துட்டு 18 வரும். இப்போ இந்த 18ஐயும் நம்ம இன்ச் டேப்புனால் 2 பாதியாக நம்ம வந்துட்டு மடிக்கணும். இந்த மாதிரி மடித்து பார்க்கும்போது நமக்கு என்ன அலவன்ஸ் வருதோ அதுதான் வந்துட்டு நமக்கு பாடி சுற்றளவு, அதாவது செஸ்ட் ரவுண்டும் சொல்லுவாங்க. அதை வந்துட்டு நீங்கள் இந்த இடத்துல கரெக்டாக வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு இந்த சைஸ்க்குன்னு இல்லை, நீங்கள் 40 சைஸ் நீங்கள்
அளவு வந்துட்டு நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா சரி, 28 சைஸு நீங்கள் ப்ளவுஸ் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கிறாங்க சரி, இந்த மாதிரி தான் நீங்கள் இன்ஸ்டெப்பை மடிச்சுட்டு அதோடைய அலவன்ஸ் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல ஸ்கேல் போட்டு கோடு போட்டுட்டு எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு வரைக்கும் சீம் அலவன்ஸ் நான் விட்டுருக்கேன். அதை விட்டுட்டு நம்ம வந்துட்டு கோடு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நமக்கு வந்துட்டு நெக்குடைய ஹைட்டு, நமக்கு என்ன நெக்குடைய ஹைட்டு வேணுமோ அதை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நெக் வித்துக்கு மேலே வந்து நம்ம 2.5 இன்ச்சு வச்சோம் இல்லையா, கீழே வந்துட்டு அதே அலவன்ஸ் வைக்காமல் நான் வந்துட்டு 3.25 வரைக்கும் நான் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன். அப்போ தான் நம்ம தச்சு போடும் போது அந்த ரவுண்டு நெக் வந்துட்டு கொஞ்சம் அழகாக அந்த ரவுண்ட் ஷேப் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். அதுக்காக எப்போதுமே நீங்கள் வந்துட்டு ஒரு 1/4 இன்ச்சுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சுலேருந்து ஒரு 3/4 இன்ச்சு வரைக்கும் நீங்கள் வச்சுக்கோங்க. அப்போ வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பின்னாடி ப்ளவுஸில் பேக் சைடு வந்துட்டு டாட் பிடிப்போம் இல்லையா, அதுக்கு வந்துட்டு நம்ம மார்க் பண்ணலாம். இன்ஸ்டெப்பை இந்த மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு 2 பாதியாக மடிச்சுட்டு அங்கே மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த டாட்டுடைய ஹைட் வந்துட்டு 4 இன்ச்சு அதையும் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது வந்துட்டு நமக்கு ப்ளவுஸில் பேக் சைடு டாட் பிடிக்கிறதுக்கு. இப்போ நம்ம வந்துட்டு ஆம்ஹோல் சைடு நம்ம அந்த ஆம்ஹோல் ரவுண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணணும் இல்லையா, அது வந்து நான் 1.25 இன்ச் வரைக்கும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா இன்ஸ்டெப்பை இந்த மாதிரி ஹைட்டில் வச்சுட்டு 2 பாதியாக மடிச்சுட்டு ஒரு அலவன்ஸ் வச்சுக்கோங்க. அதுமாதிரி சைடில் இன்ஸ்டெப்பை வச்சுட்டு இதே 2 பாதியாக மடிச்சுட்டு இங்கேயும் மார்க் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வந்துட்டு மார்க் பண்ணிவிட்டு நம்ம ட்ராயிங் பண்ணும்போது நமக்கு அந்த ஆம்ஹோல் ஸ்கேல் வந்து நமக்கு தேவைப்படாது. இந்த மாதிரி வந்துட்டு ஈஸியான மெத்தடில் நம்ம வந்துட்டு ப்ளவுஸ் வந்துட்டு கட் பண்ணலாம். இப்போ இதை வந்துட்டு நம்ம கட்டிங் பண்ணி எடுக்க போகிறோம். இது வரைக்கும் நான் ப்ளவுஸில் பேக் சைடு சொன்ன விஷயம் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். குட்டி குட்டி டிப்ஸை வந்துட்டு கொடுத்துருப்பேன். இது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ப்ளவுஸ் கட்டிங் பண்ணும் போதும் இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சு ஒரு 1/2 இன்ச்சு எல்லா இடத்துலையுமே விட்டுட்டு நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி பாருங்கள். ப்ளவுஸ் வந்துட்டு ஃபிட்டிங்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பின்னாடி பேக் சைடு நெக்குக்கும் வந்துட்டு ஒரு 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு நீங்கள் ட்ராயிங் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணி தச்சு பாருங்கள். நீட்டாக அழகாக இருக்கும். இப்போ நான் கட்டிங் பண்ணிட்டு காட்டியிருக்கேன். அந்த பீஸ் பார்க்கும் போதே தெரியும் எந்த அளவுக்கு நீட்டாக அழகாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஒரு கட்டிங் பண்ணுறோம் அப்படின்னா அதை நம்ம கட்டிங் பண்ணி முடித்தோன்னே அது பார்க்கும் போது நீட்டாக அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த வச்சு தான் நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம், ஓகே இன்றைக்கி நம்ம அந்த ப்ளவுஸ் வந்துட்டு பர்ஃபெக்டாக கட்டிங் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. நம்ம கட்டிங்கை கரெக்டாக பண்ணிட்டாலே நம்ம தைக்கும் போது ப்ளவுஸ் வந்துட்டு அவ்வளோ நீட்டாக அழகாக இருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு இந்த கார்னரில் நம்ம ஸ்லீவ் வந்துட்டு கட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா பிசுறு மாதிரி இருந்தது, நான் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் மடித்து தைக்கிறதுக்கு ஒரு ஸ்கேல் அலவன்ஸ்க்கு நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஸ்லீவுடைய லென்த் வந்துட்டு எனக்கு 10 இன்ச்சஸ் வேணும், அதுவும் நான் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன். ஸ்லீவில் சைடில் வந்துட்டு நம்ம அந்த கர்வ் மாதிரி குடையும் இல்லையா, அதுக்கு வந்துட்டு நான் 3.5 இன்ச்சு நான் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதை அப்படியே வந்துட்டு நம்ம ட்ராயிங் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸ்லீவ் வந்துட்டு முடிஞ்சிடுச்சு. இதுக்கு கீழே நம்ம ஆம்புலில் வந்து நம்ம குடையும் இல்லையா, அதுவும் வந்துட்டு நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த டிப்ஸும் வந்துட்டு ஈஸியாக நம்ம எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஸ்லீவ் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஒன் சைடு வந்து நம்ம 1 இன்ச் அளவுக்கு நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்லீவை நல்லா ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. கரெக்டாக கீழெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு இந்த மாதிரி வந்துட்டு சுருக்கு எதுவும் இல்லாமல் கரெக்டாக மடிச்சுட்டு இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத் எல்லாமே இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ வந்து பாருங்கள், அழகாக வந்துட்டு நம்ம குழஞ்சி எடுத்துட்டோம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்லீவ் வந்துட்டு திருப்பி போட்டுட்டு நம்ம எங்கிட்டு நம்ம வந்துட்டு குடஞ்சோமோ அங்கே வந்துட்டு ஒரு அத்தாக் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் நமக்கு வந்துட்டு இந்த ஸ்லீவ் மாறாமல் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்லீவுடைய கீழே உள்ள அலவன்ஸ் வந்துட்டு நமக்கு என்ன அலவன்ஸோ அதையும் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்துட்டு கீழே 5 இருந்தது, அதுக்கு எக்ஸ்ட்ரா வந்துட்டு நான் 1.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தை வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அவ்வளோதான், ஸ்லீவ் வந்துட்டு சூப்பராக கட் பண்ணிட்டோம். இப்போ பேக்குக்கும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கீழே மடித்து தைக்கிறதுக்கும் பாடி சுற்றல் இருக்குள்ளே சைடு ஜாயின் பண்ணுறோம், அங்கேயும் வந்துட்டு குட்டியாக நான் அர்த்தாக்கு போட்டுக்கிட்டேன். இப்போ அதையும் வந்துட்டு நான் எடுத்து வச்சுட்டு இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இதை வந்துட்டு இப்போ நம்ம ஃப்ரண்ட் பீஸ்க்கு நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ நான் வந்துட்டு ஸ்ட்ரெயிட் கட்டிங் தான் போட போகிறேன். அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நேராக
சுருக்கு எதுவும் இல்லாமல் கரெக்டாக எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல கரெக்டாக சுருக்கு எதுவும் இல்லாமல் நம்ம எடுத்து விட்டாச்சு. இந்த இடத்துல நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸ் நம்ம எடுத்துக்க போகிறோம். சைடில் வந்துட்டு நம்ம பட்டிக்கு, அதுக்கப்புறமா அது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஐப்பட்டிக்கும் நமக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம ட்ராயிங் பண்ணிவிட்டு இந்த பேக் பீஸ் வந்து நம்ம எடுத்துடலாம். நமக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு ஹைட் வேணுமோ, நெக்குடைய ஹைட்டு எல்லாமே வந்துட்டு நம்ம மார்க் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அதை வந்துட்டு மாற்றிக்கலாம். ஏன்னா பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் நெக்குடைய லென்த் வந்துட்டு நமக்கு மாறும். இப்போ நம்ம வந்துட்டு ஷோல்டரில் நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல வந்துட்டு நம்ம மார்க் பண்ணணும். அதுக்கப்புறமா ஸ்லீவில் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஸ்லீவ் சைடு ஆர்ம்ஹோல் சைடு வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் ஒரு 1/2 இன்ச் வரைக்கும் நம்ம வந்துட்டு குடையணும். அதையும் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறமா இன்ஸ்டேப் வச்சு நமக்கு ஃப்ரண்ட் நெக்கு வந்துட்டு நமக்கு எந்த அளவுக்கு அலவன்ஸ் வேணுமோ அதையும் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஷோல்டரில் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஒரு 1/2 இன்ச்சு விட்டு ஒரு கோடு போட்டுக்கோங்க. நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணணும் இல்லையா, அதுக்காக வந்துட்டு அந்த அலவன்ஸையும் நம்ம வந்துட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து இன்ஸ்டேப்பை வச்சுட்டு கரெக்டாக உங்களுக்கு செஸ்ட் பாயிண்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு அலவன்ஸ் இருக்கோ அதை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு 13 இன்ச்சஸ் வருது, அதுவும் நான் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சஸ் வந்து நான் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கேன். கீழே பட்டி ஜாயின் பண்ணணும் இல்லையா, அதுவும் வந்துட்டு நான் 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே நீங்கள் 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு எங்கே விடணுமோ அங்கே கரெக்டாக வச்சு மார்க் பண்ணால் தான் நீங்கள் தச்சு முடித்தோடனே ரெடி அளவு கரெக்டாக வரும். இப்போ ஐப்பட்டி சைடும் நம்ம சைடு ஜாயின் பண்ணுற சைடும் நான் 2 இன்ச்சஸ் வச்சுட்டு நான் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நெக் வித்தில் மேலே நம்ம 2 இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லையா, அதோட ப்ளஸ் 1 இன்ச்சு நம்ம சேர்த்து 3 இன்ச்சு தான் நம்ம வந்துட்டு வச்சுட்டு நம்ம மார்க் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஒரு 1/4 இன்ச்சு நம்ம வந்துட்டு ஐப்பட்டி சைடு நம்ம ஜாயின் பண்ணோம்ல, அதுக்கு ஒரு 1/4 இன்ச்சுக்கு நம்ம வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு 3 இன்ச்சு வரைக்கும் நம்ம சென்டர் டாட்டுடைய அலவன்ஸ் அதை வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, அங்கே வந்துட்டு இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நமக்கு ஃப்ரண்ட் பீஸ் வந்துட்டு முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா அந்த ஃப்ரண்ட் பீஸில் சென்டர் டாட் வரல, அதோடைய டாட் ஹைட்டு நான் 3 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். அதோடைய அகலம் வந்துட்டு நான் 1.25 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். அதையுமே வந்துட்டு இந்த மாதிரி நம்ம கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டுட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சது. இதை அப்படியே நம்ம வந்துட்டு இப்போ கட் பண்ணி எடுத்துட்டோன்னா நமக்கு ஃப்ரண்ட் பீஸ் வந்துட்டு முடிஞ்சது. இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். நல்லா ஒரு டீட்டெயிலாக தான் இந்த வீடியோ நான் வந்துட்டு கொடுத்துருக்கேன். எங்கே 1/4 இன்ச்சு விடணுமோ கரெக்டாக அங்கே வந்துட்டு விட்டுக்கோங்க. எந்த இடத்துல வந்துட்டு 1/2 இன்ச்சு விடணுமோ அங்கேயே வந்துட்டு கரெக்டாக 1/2 இன்ச்சஸ் வந்துட்டு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ளவுஸ் கட் பண்ணுறது ஈஸி தாங்க, கஷ்டம்லாம் இல்லை. அந்தந்த பாயிண்ட்டை கரெக்டாக வச்சு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிங்கனாலே கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமேட்டு ஃப்ரண்ட்டு நெக்கு எல்லாமே நம்ம வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கரெக்டாக நம்ம எங்கே வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல கரெக்டாக மார்க் பண்ணுங்கள். தள்ளி எதுவும் மார்க் பண்ணாதீங்க, எக்ஸ்ட்ரா விட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாதீங்க. கரெக்டாக நம்ம எங்கே மார்க் பண்ணுறோமோ அந்த இடத்துல மட்டும் கரெக்டாக நீங்கள் வந்துட்டு கட்டிங் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஃப்ரண்ட் சைடு நம்ம குடஞ்சிருக்கோம்ல, அந்த தான் பார்த்துட்டு நம்ம கட்டிங் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ நமக்கு ஃப்ரண்ட் சைடு வந்துட்டு முடிஞ்சது. பாருங்கள், கட்டிங் முடிஞ்சோடனே எந்த அளவுக்கு நீட்டாக அழகாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கட்டிங் பண்ணி முடிஞ்சோடனே ஸ்லீவு, பேக் சைடு, ஃப்ரண்ட் பீஸ்ன்னு சொல்லிட்டு எல்லா பீஸுமே பார்க்கும் போது நமக்கு தெரியணும், ஓகே நீட்டாக இருக்குது, நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மெத்தடில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ப்ளவுஸ் வந்துட்டு கரெக்டாக மார்க் பண்ணி கட்டிங் பண்ணியிருக்கீங்க, ஓகேவா? இப்போ இதை வச்சுட்டு நம்ம எப்படி பட்டி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பேக் பீஸோட நம்ம ஃப்ரண்ட் பீஸையும் சேர்த்து வச்சுட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல, இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு நம்ம வந்துட்டு மேலே மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இன்ச் டேப் வச்சு நமக்கு சைடில் எவ்வளோ ஹைட் வருதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் வந்துட்டு எவ்வளோ ஹைட் வருதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். நம்ம பேக் சைடு நம்ம மடித்து தைக்கிறதுக்கு கோடு போட்டிருக்கோம்ல, அது வரைக்கும் தான் பார்க்கணும். அதுக்கு கீழே வந்துட்டு ஹைட்டு பார்க்கக்கூடாது. அது வந்து எக்ஸ்ட்ரா உள்ள துணி, கீழே மடித்து தைக்கிறதுக்காக உள்ள துணி, அந்த துணியை விட்டுட்டு கோடு போட்டிருக்கோம் இல்லையா, அங்கே மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு இன்ச் டேப் வச்சுட்டு நீங்கள் பார்க்கணும். இப்போ நம்ம கட் பண்ணிவிட்டு மீதி இருக்குது இல்லையா, அந்த பீஸில் நம்ம இப்போ வந்துட்டு எப்படி மார்க் பண்ணுறது சொல்லிட்டு பார்க்கலாம்.
அந்த ப்ளவுஸில் கீழே பாடி சுற்றளவு நம்ம மார்க் பண்ணோம்ல 9 இன்ச்சஸ், அதை வந்துட்டு அது கூட சேர்த்து 9 + 1 இன்ச்சு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 10 இன்ச்சஸ் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. கட்டிங் அதாவது நம்ம தச்சு முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். கரெக்டான அளவுஸில் பட்டியை ஒண்டி எப்போவுமே நீங்கள் கட் பண்ணாதீங்க. இப்போ அதுக்கப்புறமேட்டு அந்த அகலமாக நம்ம வந்துட்டு மார்க் பண்ணதுக்கப்புறம் கீழே மடித்து தைக்கணும் இல்லையா பட்டி, அதுக்கு வந்துட்டு நான் கரெக்டாக 1 இன்ச் அளவுக்கு நான் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அதோடைய ஒயரை நம்ம வந்துட்டு பார்த்தோன்னே அதையும் நம்ம மார்க் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கோங்க. இப்போ சைடில் வந்துட்டு நமக்கு 4 இன்ச்சஸ் வரைக்கும் நமக்கு வந்தது. இப்போ அதையும் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ ஃப்ரண்ட் சைடு நமக்கு எவ்வளோ அலவன்ஸ் வந்ததோ அதையும் நம்ம வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். பண்ணதுக்கு அப்புறமேட்டு இப்போ இந்த ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் டாட் வரும் இல்லையா, இங்கே வந்துட்டு ஹைட்டு நமக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். அதோடைய அலவன்ஸை அப்படியே எடுத்து நம்ம இங்கே மார்க் பண்ணணும். ஃப்ரண்ட் சைடு தான் இது வந்துட்டு பண்ணணும். கரெக்டாக எந்த அளவுக்கு இருக்கோ அதை அப்படியே நம்ம கிராஸாக வச்சு நம்ம வந்துட்டு கோடு போட்டுக்கணும். இப்போ அப்படியே ஆப்போசிட்டில் ஸ்கேல் வச்சுட்டு நம்ம கோடு போட்டுக்கலாம். இப்போ அவ்வளோதான் முடிஞ்சது. இப்போ இதை வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதில் ப்ளவுஸுடைய ஃப்ரண்ட் சைடு, அதுக்கப்புறம் பேக் சைடு, அதுக்கப்புறம் ஸ்லீவு, இப்போ பட்டி, இது எல்லாமே நம்ம வந்துட்டு கட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் சொன்னது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்துட்டு கமெண்டில் கேளுங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சிங் வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் இன்றைக்கி நான் வந்துட்டு இந்த ப்ளவுஸ் கட்டிங் வந்துட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம தச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த ப்ளவுஸ் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு உட்காந்துரும். பட்டி வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள். நம்ம சென்டரில் டாட் பிடிச்சதுக்கப்புறம் இந்த பட்டி வந்துட்டு கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான். இப்போ நம்ம பீஸ் கட் பண்ணோம் இல்லையா, ஃப்ரண்ட்டு, பேக்கு, பட்டி, அதுக்கப்புறம் ஸ்லீவ், எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பீஸ் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. தைக்கும் போது பார்க்கலாம். பாய்.